56113 கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஜங்ஷன் பேசஞ்சர் 5 மணி 20 நிமிடங்களுக்கு நடைமேடை 1 இருந்து புறப்படும். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு. நம்ம இன்றைக்கி பொள்ளாச்சி போகிறதுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸை தான் ட்ரை பண்ண போகிறோம். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த ட்ரெயினில் நம்ம பயணம் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் ஒரு கனெக்ஷன் ட்ரெயின். இது வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு டு திருச்செந்தூர் போகக்கூடிய ட்ரெயினில் வந்து பொள்ளாச்சியில் வந்து கனெக்ஷனுக்கு இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணுவாங்க. 5:20க்கு தான் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு ட்ரெயின் எடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே வந்திருக்கோம். ஸோ அப்படியே கிளம்பி உள்ளே போய் சீட்டை பிடிக்கும். சீட்டு எம்டியாக தான் இருக்குங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக போகலாம். A few moments later. ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சிங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 5:20ங்கிறப்போ கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயின் எடுத்துட்டாங்க. இப்போ எத்தனை மணிக்கு கொண்டு போய் விடுங்கிறத உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகக்கூடிய ட்ரெயினில் வந்து பயணம் பண்ணுறோம். ஸோ வேறு லெவலில் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. காலையில் இருட்டு இன்னும் பாருங்கள், ஒரு வெளிச்சமே வரல. கரெக்டாக 5:15ங்கிறப்போ 5:20ங்கிறப்போ ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு கொண்டு போய் விடுவாங்கங்கிறதெல்லாம் போக உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸ்பீடு 80 km/h அப்படிங்கிற லிமிட்டில் போய்கிட்டு இருக்குதுங்க. வேறு லெவலில் இருக்குது. நம்ம ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரம், பொள்ளாச்சியோட அடையாளம் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் நம்ம ட்ரை பண்ணுறோம். அதுவும் காலையில் நேரத்தில் சும்மா புத்துணர்ச்சியோடு நம்ம பயணத்தை தொடங்கி கொஞ்சம் தூரம் வந்துவிட்டோம். வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக நாகர்கோவில்கிட்ட இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேரளா கூட ஃபீலு, கேரளா எஃபெக்டில் இருக்குது பார்த்திங்களா. சுற்றியும் பார்த்திங்கன்னா நம்ம கேரளாக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலு நம்ம பொள்ளாச்சியில் மட்டும்தான் இருக்குது. நம்ம மற்ற எங்கேயெல்லாம் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அந்தளவுக்கு க்ரீன்ஸாக நம்ம பார்க்கல. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குது. மழை பெஞ்சிருக்க மாட்டேங்குங்க. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சைடில் தண்ணி நிற்கிறது தெரியுது. பேக் வியூ பார்த்திங்களா வண்டி ட்ரெயின் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சென்டரில் உட்காந்துருக்கோம். இன்றைக்கி கோச்சில் சென்ட்ரல் கோச்சில் தான் உட்காந்துருக்கோம். ஸ்பீடு பார்த்திங்கன்னா நார்மலான ஸ்பீடில் போய்கிட்டு இருக்குதுங்க காலையில் நேரம். அதுவும் இதை ஃபஸ்ட் டைம் வேடிக்கை பார்த்துட்டே போனோம். எம்டியாக இருக்குது. நமக்கு கோச்சே வந்து பார்த்திங்கன்னா ஆள் கம்மியாக தான் வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் ட்ரெயின். ஸோ இப்போ நேராக வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு போய் பொள்ளாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு ட்ரெயின் வந்து திருச்செந்தூர் போகும். அந்த ட்ரெயின் வந்து கனெக்ஷனுக்காக இந்த ட்ரெயின் வந்திருக்கு. இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினில் தான் பயணம் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினில் தான் நம்ம பயணத்தை தொடங்கியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து, அதாவது மேட்டுப்பாளையம் டு திருநெல்வேலி போகக்கூடிய ஸ்பெஷல் ட்ரெயினில் தான் நம்ம பயணம் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு திருக்குறள் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். திருக்குறள் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ட்ரெயினில் போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து இப்போ நம்ம வந்தது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு திப்ருங்கா போகக்கூடிய விவேக் எக்ஸ்பிரஸில் தான் வந்திருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து இப்போ ரிட்டன் வந்து பொள்ளாச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸில் தான் நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். வேறு லெவலில் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. ட்ரிப்போட பிளாக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா A to Z வந்து பார்த்திங்கன்னா ஒரே ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸை ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் வேறு லெவலில் இருக்குது. நம்ம இவ்வளோ நாளும் ட்ரை பண்ணி வந்த விவேக் எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், அல்லது நம்ம அந்த நார்த்லேருந்து கன்னியாகுமரி வரக்கூடிய திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், இதில் வந்த ஃபீலை விட நமக்கு இந்த பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகக்கூடிய ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஃபீலும் நல்லா இருக்குது. நம்ம ட்ரெயின் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலை கொடுக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷத்துக்கு பயணத்துக்கு பிறகு நேராக நம்ம பொள்ளாச்சி டவுனை வந்து நெருங்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு ரோடு, அதாவது பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு பாலக்காடு போகக்கூடிய ரோடு கிட்ட வந்துவிட்டோம். இப்போது ட்ரெயின் ஜங்ஷன் போய் விட போகுது. வேறு லெவலில் இருக்குது ஃபீலு. இந்த ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது. இந்த ட்ரெயினில் இப்போ வந்தது, இந்த ட்ரெயின் ரூட்டில் இப்படி சைடெலாம் பார்த்தது ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் வந்து நம்ம மீண்டும் இங்கிட்டிருந்து நம்ம பொள்ளாச்சிலேருந்து நம்ம வந்து ஃபுல்லாக கிழக்க தான் போயிருக்கோம். ஸோ அதாவது பொள்ளாச்சிக்கு மேற்கிருந்து இப்போ நம்ம வர்றதுங்கிறது, அதுவும் நார்த் சைட்லேருந்து வர்றது அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து வர்றது. ஸோ வேறு லெவலில் ஒரு ஃபீல், அதுவும் ட்ரெயினில் வர்றது. மற்றபடி நிறைய டைம் சுற்றிருக்கோம்.
ட்ரெயினில் வருது தான் ஃபஸ்ட் டைமு, வேறு லெவலில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராசிங்கு, ஸோ அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்க ட்ராக்கு. அது லாஸ்ட்டு ஜங்ஷன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 போய் பிளாட்ஃபார்மில் விடுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எதில் போய் விடுவேன்னு. பொள்ளாச்சி பார்த்திங்களா, இந்த ரூட்டுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலம் இருக்கும். இந்த பாலத்துக்கு மேலே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். பொள்ளாச்சி டு பாலக்காடு போகக்கூடிய ஒரு ரோடு. பொள்ளாச்சி டு பாலக்காடு மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க பாலத்துக்கிட்ட வந்துருக்கோம். இது நம்ம பொள்ளாச்சி டவுனை ஒட்டினாப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாலம். அந்த பாலத்து மேலே தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு, ரொம்ப ஸ்பீடாக போகல. ஏன்னா நம்ம ஸ்டாப் இங்கே இதோட லாஸ்ட்டு ஸ்டாப்னு நினைக்கிறேன். இங்கேருந்து மறுபடியும் கோயம்புத்தூர் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பாலக்காடுலேருந்து வர்றவங்க, மதுரையிலேருந்து வர்றவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிட்டு இங்கேருந்து கோயம்புத்தூர் கொண்டு விடுறதுக்கு தான் இந்த ட்ரெயின். இது வந்து கனெக்ஷன் ட்ரெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மன்னார்குடியிலேருந்து பொள்ளாச்சி வந்து கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி வரக்கூடிய ஒரு ட்ரெயின். வேறு லெவலில் இருக்குங்க ட்ரெயின். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். கிராசிங் அதெல்லாம் ஏறுது. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் தான். பொள்ளாச்சி சந்திப்பு 2-3 நாளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிறப்போ ஒரு தனி ஃபீல் தான். தலைவர் ரன்னிங்கில் இறங்கிட்டார் இருக்கு, இறங்கிட்டாரப்போ. ஓகே, FTF 6:24 கொண்டு வந்து கரெக்டாக விட்டாங்க. நமக்கு அங்கேருந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஆயிருக்கு கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி வரதுக்கு. ஸோ வேறு லெவலில் இருந்தது. ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸு சூப்பராக ஜம்முன்னு இருந்தது. ஒரு அருமையான ஒரு எண்டிங்கோட இந்த விளாக், அதாவது இந்த ட்ரிப்பை நம்ம நிறுத்த முடிக்கிறோம். ஸோ வேறு லெவலில் இருந்தது இந்த ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சிருக்கேன். பொள்ளாச்சிலேருந்து கிளம்பி போய் மறுபடியும் பொள்ளாச்சிக்கு எப்படி வந்திருக்கோம் அப்படிங்கிறது, எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கேட்டு அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொள்ளாச்சி ஜங்ஷன் வந்தாச்சுங்க. அவுட்டரில் கொண்டு போய் விட்டான்டா நம்மளே. அங்கேயே இறங்கியிருக்கணுமோ? சரி, இறங்கி நடந்து போவோம். பொள்ளாச்சி சந்திப்பு மீண்டும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. மேக்ஸனடா கொண்டு வந்து இங்கே ஸ்டாண்டில் போட்டுட்டு தான் நம்ம ட்ரெயின் ஏறணும். ஸோ அந்த வண்டி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கேமராமேன் வந்துட்டு இருக்காப்ல. ஓகே, FTF நம்ம இந்த வீடியோ இங்கே என் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருக்கு அந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் FTF.